இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார் வணக்கம் சார். இப்ப தேர்தல் நெருங்கும் போது கட்சிகள் எல்லாம் அவங்களோட பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்ற முயற்சிகள்லையும் ஈடுபடுறாங்க. குறிப்பா இப்ப திமுகவோட திருச்சி மாநாட்டை பொறுத்தளவுல அவங்களோட பலத்தை காட்டுறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க. ஸோ திமுக தரப்புல சொல்ற விஷயம் என்னன்னா, ஏறக்குறைய 10 லட்சம் பேர் வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு தரப்புல இல்ல, நிறைய காலி சேர்லாம் இருந்தது, ஒன்னும் பெரிய கூட்டம்லாம் இல்ல, பெரிய ஸ்பெஷல்லாம் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. அப்புறம் மோடி அவர்கள் இன்னைக்கு திருச்சி வந்திருக்காரு. ஸோ பாஜக அதிமுக கூட்டணியும் அவங்களோட பலத்தை நிரூபிக்கிறதுக்கான வேலைகள் பாக்குறாங்க. அப்புறம் என்டிகேவை பொறுத்தளவுல அவங்களும் திருச்சியில பலத்தை காட்டினாங்க. ஸோ இப்போ இந்த எலெக்ஷன் கிட்ட வரும்போது எல்லாருமே அந்த ஷோ ஆஃப் ஃபோர்ஸ்பாங்கல்ல, ஷோ ஆஃப் பவர்னு சொல்லலாம், அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அது பண்ணிதானே ஆகணும். டிஎம்கேக்கு பவரை கேப்சர் பண்ணணும், ரீட்டைன் பண்ணணும். ஏடிஎம்கே பிஜேபிக்கு பவரை கேப்சர் பண்ணணும். ஒருவருக்கு அதிகாரத்தை தக்க வைக்கணும், இன்னொரு தரப்புக்கு அதிகாரத்தை கைப்பற்றணும். ஒரு பக்கம் முதலமைச்சர், இன்னொரு பக்கம் பிரதமர். தமிழ்நாட்டில் காலொன்று துடிக்கிற பாஜக, தமிழ்நாட்டை 2வது முறையாக ஆட்சி எப்படியாவது தக்க வைக்க துடிக்கிற திமுக. அதனால 2 பேருமே போட்டி போட்டுக்கிட்டு க்ரௌடு காமிக்க தான் பார்ப்பாங்க. பட் மறந்துடாதீங்க, 2 பேரும் காட்டுற க்ரௌடும் காசு கொடுத்து கூட்டின்னு வர க்ரௌடு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் காசு கொடுக்காம யாராவது ஒருத்தர் கூட்டம் வருதுன்னா அது விஜய்க்கு மட்டும்தான் வருது, மற்றவங்க யாருக்கும் கிடையாது. என்டிகேவும் காசு கொடுக்குறது, என்டிகேக்கு வருது ஓரளவுக்கு, ஐ அக்ரி, ஓகே, என்டிகேக்கு வருது. இது 2 தவிர மற்றவங்க யாருக்கும் கிடையாது. உங்களுக்கு இந்த 2 தரப்பினரை தவிர மற்றவர்களுக்கு கூட்டம் சுத்தமாக கிடையாது. கூட்டிட்டு வர கூட்டம் தான், அதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஸோ இந்த க்ரௌடை வச்சு நம்ம எந்த விதமான கன்க்ளூஷன்ஸ்க்கும் போக வேணாம். ஃபார் ஆர் அகேன்ஸ்ட் என்ன, அவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன? 5 வருஷம் ஆண்டுட்டு மக்கள்கிட்ட போகும்போது 21ல் இருந்த செல்வாக்கு இருக்குமா? அல்லது பிஜேபிக்கு இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுக்கு எதிராக பல காரியங்களை பண்ணிட்டு கூச்சமே இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போறாரு மோடி. தமிழ்நாட்டுக்கு தேவையானது எதுவுமே செய்யாம ஏகப்பட்ட நெருக்கடிகளை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு பாடாப்படுத்தின ஒரு கவர்னரை இப்போதான் மாத்தினாங்க. ஆனால் ஒரு ஃபுல் டைம் கவர்னரை போடல. ஃபுல் டைம் கவர்னரை போடாதது திமுக வச்ச செக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. நீ கவர்னர்னு ஒன்று இருந்தால் தானே சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப. கவர்னரே இல்லை, யாரோட சண்டை போடுவேன்? அதுவும் பொறுப்பு கவர்னர். அந்த மாநிலத்திலையும் தேர்தல் வரப்போகுது நம்மளோட சேர்த்து. நான் 40 நாள்ல இன் கேஸ் ஆஃப் ஹங் அசம்பிளி வந்தா நீ கவர்னர்கிட்ட தான் போய் முறையிடணும். இங்கேருந்து திருவனந்தபுரம் ஓடணும். நான் கவர்னரே போடலன்னா என்ன பண்ணும்? கவர்னர் இருந்தால் தானே தினம் உங்களுக்கு கவர்னரோட சண்டை. கவர்னரே போடல, யாரோட சண்டை போடுவேன்? ப்ரொபகண்டாக வழி இல்லாமல் பண்ணிட்டாங்க. ப்ரொபகண்டாக உங்களுக்கு வழி இல்லாமல் பண்ணியாச்சு. ஆகவே பாலிடிக்ஸ் ஹஸ் டேக்கன் a நியூ டர்ன். அப்படிதான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. எனவே ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை. 2 பேருக்கும் ரொம்ப அதிகமான ஸ்டேக்ஸ், இதுல பாத்தியதை அதிகமா இருக்குது. ஜனங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னு தெரியல. இது எப்படி சார் பாக்குறீங்க இந்த கல்ச்சரை? இந்த பெரிய கூட்டத்தை காட்டணுன்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், பணத்தை கூட்டு தான் கூட்டு வராங்க, தலைவர்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஏமாத்திக்கிறாங்க. ஒரு பெரிய கூட்டம் 2 கோடி ரூபாய் செலவு பண்ண இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிடலான்றாங்க. 2 பேரும் அப்படித்தானே செய்றாங்க. திமுக அண்ணா திமுக 2 பேரும் காசு கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டுகிறார்கள். அதுல எந்த சந்தேகமும் வேணாம். அப்ப தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாங்கன்னா அப்படிதான் ஏமாத்திக்கிறாங்க. தன்னைத்தானே ஏமாத்தி, ஊரையே ஏமாத்தி. இது என்ன கல்ச்சர்? முதல்ல நியாயமான கேள்விதான். எங்கிருந்து வருது இவ்வளவு பணம்? ஏது இவ்வளவு பணம்? முதல்ல ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு மாவட்ட செயலாளரால் இதை செலவு பண்ண முடியுது, மாவட்ட மந்திரியால செலவு பண்ண முடியுது. எப்படி வருது இது? கொள்கை இல்லாத அரசியல் நடந்தா இதெல்லாம் நடந்துதான் தீரும். யார் வேணா யாரு கூட வேணா போய்க்கலாம். அல்லது கொள்கை இருக்க மாதிரி ஒரு நாடகத்தை ஆட வேண்டியது. ஒரு தரப்புக்கு கொள்கையே கிடையாது, இன்னொரு தரப்பு கொள்கை இருக்க மாதிரி ஒரு நாடகம். அது பெரிய அளவுல பூச்சி வேலை தான். அது உள்ளுக்குள்ள நடக்கிறது பூரா அட்டுவழியம், அராஜகம், ஊழல், லஞ்சம், குடும்ப அரசியல். ஜஸ்ட் see the publicity blitzkriegன்னு ஒன்று. கடந்த 10 நாளா தமிழ்நாட்டில் என்ன பேப்பரை திறந்தா, சேனலை திறந்தா, சமூக வலைதளங்கள் திறந்தா, hundreds of crores. இப்பயாவது பணங்க இது பேப்பரோட நிப்பாட்டியாச்சு. இனி எலெக்ஷன் கிட்ட வரும்போது தெருக்கள் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் மைக்கா போட்டுட்டு ஸ்பீக்கர்ஸ் வச்சுட்டு. அதுல கட்சிக்காரன் செலவு பண்றது வேற. எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆன பிறகு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும். கவர்மெண்ட் பணம் கிடையாது, கட்சிக்காரன் பணம். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது முழுக்க முழுக்க பப்ளிக் மணிங்க. இவ்வளவு விளம்பரம் ஜெயலலிதா கூட பண்ணதில்லை. இது whose money you are doing all these things? ரெக்லெஸ்ஸா போயிட்டு இருக்கலாம். யுவர் ட்ரெஷரி இஸ் ஆல்ரெடி எம்டி. இலவசங்களை முடிச்சிட்டீங்க கொடுத்து.
மிச்சம் இருக்கிறதே வந்து சோத்து பருக்க மாதிரி ஒட்டின்னு இருக்கிறதே ஒழிச்சு எடுத்துட்டு போறீங்க. இவ்வளோ விளம்பரம் வந்து யாரோட பணத்துல இவ்வளவு விளம்பரம்? அதுல கடந்த காலங்களில் அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்கள் நீ புதுசாக சோஷியல் மீடியாவில் போற விளம்பரங்கள் இன்னும் அதிகமா இருக்கு. அது எவ்வளவு பணம் போகுது, என்ன அந்த ட்ராக்ஷன் யாருக்கிட்ட இருக்குன்னு தெரியல. டெஃபினட்டா ஃபியூ 100 crores, சில 100 கோடிகள். எதற்காக இவ்வளவு விளம்பரம்? எதுக்காக உங்களுக்கு? இதை மோடி கவர்மெண்ட் டெல்லியில பண்ணுது, பல மாநில அரசுகள் அங்கங்க பண்றாங்க, இங்க தமிழ்நாட்டில் திமுக பண்ணுது. எல்லாமே தப்பு தானே உங்களுக்கு? அந்த மக்கள் வரி பணம் ஏன் இப்படி விரயமாகணும்? இவ்வளவு விரயமாக வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்து? The price you are paying for your democracy இல்லையா? நீங்க இவ்வளவு நூற்றுக்கணக்கான கோடி கேப்ரியல் பார்க்கும்போது வந்து எப்படி சொல்றது, அதாவது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. இது ஒன்னு அவன் பீரியட்ல நடக்கலையா, இவன் பீரியட்ல, அவன் பீரியட் நடந்தாலும் இதான பிரச்சனை. நாங்க வந்து வித்தியாசமான ஒரு பிரீடு திராவிட மாடல்னு சொல்லிட்டு யாரோட காஸ்ட் ஆஃப் ஹூஸ் காஸ்ட் யூ ஆர் அட்வர்டைசிங் திஸ்? இதை கேட்க நாதி இல்லை, அப்போசிஷன் இதை கேட்கறது இல்லை. ஏதோ சொன்னாலும் அப்படியே நாமக்கேவா சொல்லிட்டு போயிடறான். ஏன்னா அவன் பவர்ல தான் அவன் இதான் செய்ய போறான். ரெண்டாவது, கடந்த காலங்களில் எடப்பாடி சிலதெல்லாம் கத்துக்காம இருந்தார். ஒருவேளை அவர் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாருன்னா இவங்க கத்து கொடுத்துட்டாங்க நிறையா. இதை இன்னும் அதிகமாக போவார். யூ வில் ஃபர்தர் இம்ப்ரோவைஸ் இட். மீடியா மேனேஜ்மெண்ட், மீடியா மேனிப்புலேஷன், நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்றதுல எல்லாம் திமுக வந்து கிளாஸ் எடுத்துடுச்சு இன்னைக்கு எடப்பாடிக்கு. எடப்பாடியோ எக்ஸ்வைஸோட யார் வந்தாலுமே வந்து பணம் வந்து பப்ளிக் மணி இப்படிதான் வந்து மீடியாவை கண்ட்ரோல் பண்றதுலையும் மீடியாவை பிரைப் பண்றதுலையும் தான் போய் முடியும். திஸ் சார்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் நத்திங் பட் மீடியா பிரைப் தானே. அடுத்தது நேச்சுரலா நடக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா கூட்டணி, சீட் ஷேரிங், இந்த விஷயங்களும் போய்கிட்டு இருக்கு. இப்ப திமுக கூட்டணியை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு தோற்றம் இருந்தது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் பார்ட்டி முரட்டுத்தனமான பிரச்சனையை பண்றாங்க. அப்புறம் காங்கிரஸை ஓரளவுக்கு ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப மற்ற கட்சிகள் பிரச்சனை கொடுக்குற மாதிரி தெரியுது. குறிப்பா எம்டிஎம்கே அதிருப்தி இருக்க மாதிரி தெரியுது. சொல்லப்படுற விஷயம் என்னன்னா திமுக எம்டிஎம்கேவுக்கு ஒரு 4 சீட் கொடுக்க ரெடியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எம்டிஎம்கே 12 சீட்ஸ் எதிர்பார்க்கறாங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. சோ உள்ளுக்குள்ள கூடிய முக்கியமான அதிருப்தி என்னன்னா டிஎம்டிகே இப்பதான் உள்ள வராங்க. இது வரைக்கும் அவங்க அந்த அலைன்ஸ்ல சேரல. டிஎம்டிகேவுக்கு அதிகமான சீட்ஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்ப கூடயே பயணித்த எங்களோட சீட்ஸை கம்மி பண்ணிட்டு டிஎம்டிகேவோட சீட்ஸை இன்க்ரீஸ் பண்றீங்களான்ற இன்னொரு கோபமும் இருக்குன்றாங்க. எப்படி பாக்குறீங்க? ஆமா, அது உண்மைதான். இன்னைக்கு எம்டிஎம்கே மீட்டிங் நடந்திருக்கு. என்ன முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல. காலையில அவங்க சீட்ஸ் ஆஃபர் பண்றதை பத்தி வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ், அன்கன்ஃபர்ம் ரிப்போர்ட்ஸ், இந்த டைம்ஸ்ல வந்து நிறைய உங்களுக்கு வந்து ரூமர்ஸ் வில் ஃப்ளை திக் அண்ட் ஃபாஸ்ட்னு வாங்க உங்களுக்கு வந்து. பட் அவங்க சோர்சஸ்ல கேட்கும்பொழுதும் வந்து கிட்டத்தட்ட அது உண்மையா இருக்கும்போது தான் தோணுது. போன எலெக்ஷன்ல கேப்ரியல் அவங்க அசம்பிளி 21ல 6 சீட்டு கொடுத்து உதயசூரியன் சின்னத்துல நின்று 4 ஜெயிச்சாங்க. ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் தேர் டிஎம்கே எம்எல்ஏஸ். இந்த இண்டிபெண்டா இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டி சிம்பல்ல நிக்கிறதையே எலெக்ஷன் கமிஷன் பேன் பண்ணணும். திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் டெமோக்ரஸி. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல திருச்சியில வைகோ சன் துரை வைகோ உதயசூரன் சின்னத்துல நிக்கல, அவர் தீப்பொட்டி சின்னத்துல நின்னாரு. ஸோ இஸ் அன் எம்டிஎம்கே எம்பி இன் பார்லிமெண்ட். ஆனா அசம்பிளில 6 சீட்டு நின்னது உதயசூரியன் சிம்பல்ல, 4 ஜெயிச்சாங்க. ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், டெக்னிக்கலி அண்ட் லீகலி தேர் டிஎம்கே எம்எல்ஏஸ். இப்போ விப் இஷ்யூ பண்ணா அவங்க they have to obey, otherwise they will be disqualified. இது ரொம்ப தப்பான ஒரு சிஸ்டம் வந்து நம்ம எலக்ட்ரல் சிஸ்டத்துக்குள்ள பாலிடிக்ஸ்ல இருக்குது. ஒரு கட்சி கேப்ரியல், அந்த கட்சிக்கு ஒரு தனியா ஒரு சின்னம் இருக்குது. ஆனா பெரிய கட்சியோட கூட்டணி என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அந்த சின்ன கட்சியோட சிம்பலை பாப்புலரைஸ் பண்ண முடியாது, பெரிய கட்சியோட சிம்பலை நிற்கிறது. அந்த சிம்பல் தானே எல்லாமே இன்னைக்கு. இந்த ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் பெரிய லீடர்ஸா இருக்கலாம், கலைஞரோ ஜெயலலிதாவோ ஸ்டாலினோ எடப்பாடியோ. உதயசூரியன் இல்லாம ஸ்டாலினையும் ரெட்டையில இல்லாம எடப்பாடி நிக்க சொல்லுங்க, பயந்துருவாங்க, நிக்க மாட்டாங்க. they will be rattled. யாரு ஆனப்பட்ட ஜெயலலிதா கலைஞரே சொல்றேன். அப்ப சிம்பல் தான் என்னன்னும் போது நீ தனியா ஒரு கட்சி ஆவர்த்தனை பண்ணிக்கணும், ஒரு கச்சேரி நடத்திக்கிட்டு எலெக்ஷன் டைம்ல போய் பெரிய கட்சியோட சிம்பலை நிக்கிறாங்க, நீ அந்த கட்சி தான் கழிச்சுட்டு போய் சேர்த்துற கட்சியா? அதுல என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? டெமோக்ரஸிக்கு என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? ஏங்க உன்னோட ஐடென்டிட்டியா போதேங்க. அப்ப எதுக்கு தனி கட்சி நடத்துற? மெர்ஜ் பண்ண நீ எதுக்கு தனி கட்சின்னு ஒண்ணு நடத்துற? symbol is the essence of that party, symbol is the identity of the party. ஆனா விட்டு கொடுக்க அவங்களே ரெடி ஆயிட்டாங்க. அது அவனுக்கு எல்லாத்தையும் சூடு சொரணையை விட்டுட்டு கொடுக்க அரசியல்வாதிகள் தயாராயிட்டாங்கன்னா மக்கள் தயாராகுமா? மக்களும் தயாராயிட்டாங்க, அது வேற விஷயம். இதுல விசிக வந்து அவங்க இன்னொரு கொடுமையா பண்ணாங்க. ஐ திங்க் 19 எலெக்ஷன்ல ஒரு திருமா வந்து விசிக சிம்பல், பானை சிம்பல்.
ரவி வந்து உதயசூரியன் சிங். எப்படிங்க அது அட்டூழியம்? ஒண்ணு 2 பேரும் உதயசூரியன் நின்று இருக்கணும், இல்ல 2 பேரும் பாடல நின்று இருக்கணும். அதுல கூட இன்னும் ஃபர்தர் ஒசனைங்க போச்சு. இப்ப வந்து இந்த 4 சிம்பிள் நிக்கணும், 2 சீட்டு கொடுப்ப. 4 சீட்டு கொடுத்தா உதயசூரியன், 2 சீட்டு கொடுத்தா மதிமுகனா உங்க மெர்ஜ் பண்ணிடுறாரு அவரு. மெர்ஜ் பண்ணிட்டு போயிட்டீங்களா? எதுக்கு தனியா நிக்கிறீங்க? தனி கட்சி உங்களுக்கு எதுக்குங்க? See, the bottom line is smaller parties DMK is swallowing. மத்தியில வந்து எப்படி சிறிய கட்சிகளை தான் கூட்டணி கட்சிகளை பிஜேபி விழுங்குதோ, தமிழ்நாட்டுல சிறிய கட்சிகளை கூட்டணி கட்சிகளை திமுக விழுங்குது. 2 பேரும் ஒண்ணுதான். அங்க பிஜேபி விழுங்குது, இங்க திமுக விழுங்குது. இப்ப நம்பர்ஸ் கூட இல்ல. 6 சீட்டு 4 சீட் ஆனது கூட இல்ல. ஆக்சுவலா 2 சீட்டு தான் உங்களுக்கு, 4 சீட்டு கூட கிடையாது. வா சிம்பிள் என்னன்னா 2, ஏன் சிம்பிள் என்னன்னா 4ன்னா மொத்தம் 2 சீட்டு தானே அர்த்தம். திஸ் ப்ராப்ளம். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே வந்து வருத்தம் என்னன்னா, 2 லெஃப்ட் மதிமுக விசிகாக்கெல்லாம் இவ்வளவு நாளா நம்ம 8 வருஷமா கூட இருக்கோம், 3 எலெக்ஷன் உள்ள நிற்கிறோம், நம்ம வந்து கொள்கை கூட்டணி பிஜேபி எதிர்ப்புல உறுதியா இருக்கோம். ஆனா பிஜேபியோடைய கூட்டணியில இருந்த நாளைக்கு மறுபடியும் பிஜேபி போய் எல்லா வாய்ப்பும் இல்ல, தேமுதிக 10 சீட்டு கொடுக்குறீங்க, எங்களுக்கு இருக்கிறத குறைச்சுக்கோங்க, லெஃப்ட்டுக்கு வந்து 6 சீட்டு 5 சீட் ஆகிக்கோங்கன்றாங்க, உன்னை குறைச்சு கொண்டுறாங்க. எம்டிஎம்கேவுக்கு அதான் சொல்றாங்க. எம்டிஎம்கே 6 சீட்டை 4 ஆக்குறது அவங்க சிம்பிள் நின்னா உதயசூரியன்ல. எம்டிஎம்கே சிம்பிள் என்ன 2 தானா, அப்ப 4 குறைக்க சொல்றாங்க. விசிகாக்கு வந்து 6 சீட்டு தானா, 1 சீட்டு கூட மேல கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா திரும்ப வந்து தவிச்சுட்டு நிக்கிறார், என்ன பண்றதுன்னு தெரியாம. சோ கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் திமுக வந்து கடுமையான ஒரு சிக்கலில் இன்றைக்கு ஆழ்த்தி இருக்கிறது. 2 லெஃப்ட் விசிகா காங்கிரஸ் இவங்க மதிமுக 3 பேரும் 4 பேரும் அவங்க கூட நின்றவங்க கடந்த காலங்கள்ல. புதுசா வந்த தேமுதிக தாராவாத்தாச்சு எல்லாத்தையும் 0.43%. அப்கோர்ஸ் தட்ஸ் பாலிடிக்ஸ், ரைட் ராங்னு எதுவுமே கிடையாது. சோ இதுக்கெல்லாம் காரணம் காங்கிரஸும் டிஎம்டிகேவும் பார்க்கலாமா? எஸ், காங்கிரஸும் டிஎம்டிகே தான் காரணம் இருக்கு. காங்கிரஸ் ஹார்ட் பார்கன் பண்ணி வாங்கி போயிட்டான், 3 சீட்டா அனுப்பும். இவங்களெல்லாம் இருக்கிறத காப்பாற்றவே முடியலையே. லெஃப்ட் எல்லாம் 6 சீட்டு 5 சீட் ஆகுது இல்ல. இந்நேரத்துக்கு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல லெஃப்ட் இருக்கணும். நான் கேட்கறேன், 5 சீட்டுன்றது எவ்வளவு? 234ல 5 சீட்டுன்றது எவ்வளவு கேப்ரியல்? லெஸ் தேன் 1.75%. ஆமா, லெஸ் தேன் 2%. லெஸ் தேன் 2%. 234 சீட்ஸ்ல 5 சீட்டுன்றது லெஸ் தேன் 2%. லெஸ் தேன் 2% நீ அசம்பிளில கண்டெஸ்ட் பண்ணி நீ போய் என்னத்த கிழிக்க போறீங்க? அதுக்கு வாக்கு வங்கி அரசுல இருந்து வெளியில போயிடுங்களேன். அவலத்தின் உச்சம் இல்லையா இது? இதுக்கு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு சண்டை? பாசிச பாஜக இதை தனியா தேர்தல் அறிக்கை எல்லாம் விடுவாங்க. நிக்கிறதே 5 சீட்டு, அதுல ஜெயிக்க போறது 1 2. உடனே வானத்தை வில்லா வளைக்கிற மாதிரி அறிக்கை கொடுக்குறது. சரி, எப்படி மக்கள் மத்தியில நீங்க செல்வாக்கு இழந்து போனீங்கன்றா? முதல்ல கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்துல இடம் இருக்கணும், அதை வந்து திமுக டினை பண்ணுது. ரீசனபிள் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொடுக்கணும், அதையும் டினை பண்ணுது. they were treated like bonded laborers, கொத்தடிமைகளாகத்தான் நடத்துகிறது. அங்க பிஜேபி நடத்துற மாதிரி இங்க திமுக நடத்துது. இவர்கள் விரும்பி போய் அதில் சேர்கிறார்கள். இதுல பேசுறதுக்கு சரி தப்புன்னு பேசுறதுக்கு என்ன இருக்கு? லெஸ் தென் 2% தான் உங்களோட கண்டஸ்டிங் பர்சன்டேஜ்னா அது எதுக்கு ஜெயிச்சு போய் என்ன பண்ண போறீங்க? நாங்க ஆனா இப்ப ஒரு கேள்வி என்னன்னா சார், இப்ப திமுகவை பொறுத்தளவுல காங்கிரஸோட சீட்ஸ நெகோசியேட் பண்றாங்க. ஆனா காங்கிரஸ் பார்ட்டி சண்டை போட்டு அதிகமா சீட்ஸ் வாங்கிட்டாங்க. அது காரணம் என்னன்னா, காங்கிரஸ் பார்ட்டி கிட்ட ஒரு லெவரேஜ் இருக்கு, காங்கிரஸ் பார்ட்டியோட தேவை திமுக இருக்கு. அந்த மாதிரியான ஒரு பார்கெனிங் பவர் லெப்டுக்கோ விசிகேவுக்கோ எம்டிஎம்கேவுக்கோ இவங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, காங்கிரஸுக்கே இல்ல. ஆனா வாங்கிட்டாங்க 3 சீட்டு. 3 சீட் வாங்கினாங்க, சரண்டர்ட். காங்கிரஸ் இட்செல்ஃப் ஹஸ் சரண்டர்ட். இந்த இவங்களுக்கு எல்லாம் வேற ஆப்ஷனே கிடையாது. இவங்க எங்க போவாங்க? 2 லெஃப்ட் இவ்வளவு பேச்சு பேசியாச்சு, லெஃப்ட் விசிகே மதிமுக எங்க போவாங்க இவங்க? நான் கேட்கறேன். 11th அவர் இது. ஏடிஎம்கே போக முடியாது, பிஜேபி இருக்கு, விஜய் அன்டெஸ்டடு, வேற எங்க போவாங்க? ஸோ தி பிகம் பிரிசனர் ஆஃப் தர் ஓன் பொசிஷன். இல்ல 2016 மாதிரி மக்கள் நல கூட்டணி ஆரம்பிக்கணும், அதுக்கெல்லாம் இப்போ அவுட் ஆஃப் கொஸ்டின். அது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கான் வேர் த டேஸ். நீங்க அதை விட அதிகமா இன்னைக்கு டிஎம்கேவோட க்ளோஸா போயிட்டீங்க. உங்களுக்கு 1 சீட்டு 2 சீட்டுக்காக நீங்க வெளியில வரீங்கன்னா அப்போ உங்க பாலிசி என்னன்னு கேட்பான். அழுகுற புள்ளதான் பால் குடிக்கும். நீங்க 5 வருஷமா நீங்க பண்ண பாலிடிக்ஸ், கட்சியை என்ன வளர்த்தீங்க? ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்கும் திமுக காவடி தூக்கிக்கிட்டு திமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணா. இட் இஸ் நாட் டிஎம்கே. கவர்மெண்ட் யார் விமர்சனம் பண்ணானோ மோர் லாயல் தன் புனின்ற மாதிரி போய் மல்லு கட்டிக்கிட்டு போய் டிஃபெண்ட் பண்ணீங்கல்ல. உங்களுக்கு 6 சீட்டு அதிகம்ன்றாங்க. 5 சீட்டு 4 சீட்டு கொடுத்தா 3 சீட்டு கூட போதும். இன்னும் நீங்க வந்து அப்படியே போய் அங்க பேசி கீழ்ச்சிட்ட போறீங்க. இதான பப்ளிக் கேட்கறேன், நான் கேட்கல, பப்ளிக் கேட்கறேன். ஜஸ்ட் இமேஜின்
உங்களை கூடவே 8 வருஷமா கூட இருக்க பார்ட்டிஸ் 3 எலெக்ஷன் கொள்கை கூட்டணி பாலிசி கோஹரன்ஸ் இருக்குது. நாளைக்கு ஒரு ஹங் அசம்பிளி வந்ததுன்னா திமுக 20 சீட் துண்டு விழுது, விசிகா காங்கிரஸ், விசிகா 2 லெஃப்ட், இவங்களோட சீட் ஒரு 10 சீட் இருக்குன்னா அவங்க ஒருத்தவங்க கூட பிஜேபி வேலை போக மாட்டாங்க, விசிகாவோ லெஃப்டோ சத்தியமா வேலை போக மாட்டாங்க. தேமுதிக 10 பேர் அப்படி வேலை சொல்ல முடியுமா? அப்ப அவங்களை எதுக்கு திமுக ஊக்குவிக்குது? இங்கதான் ஒரு கேள்வி. இப்ப நீங்க தேமுதிகவை ஏன் ஊக்குவிக்குதுன்னு கேக்குறீங்க. இப்ப புதுசா தேமுதிகவை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஒண்ணு ஏற்கனவே கிரௌடான அலைன்ஸ், அதுக்குள்ள புதுசா இவங்களை கொண்டு வராங்க. முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த அலைன்ஸ் ஜெல் ஆகுமா? ஏன்னா இவ்வளவு நாள் அவங்க பாஜகவோட கூட்டணி வச்சவங்க திமுகவோட இதுவரைக்கும் அவங்க கூட்டணியே வச்சது கிடையாது. அந்த வகையில அலைன்ஸ் ஜெல் ஆகுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஓட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்பர் ஆகுமான்ற கேள்வி இருக்கு. அப்புறம் தேமுதிகவை பொறுத்தளவுல ஒரு சந்தேக பார்வை எல்லாருக்குமே அவங்க மேல இருக்கும். அவங்க எப்பவுமே இந்த சீட் நெகோசியேஷன்ஸ் தான் அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான பார்வையும் இருக்கு. சோ அந்த அலைன்ஸ் ஜெல் ஆகுமான்ற கேள்வி, ஜெல் ஆகுமா ஜெல் ஆகாதானே தெரியாம அலையன்ஸ்குள்ளேயே நீங்க குழப்பத்தை கிரியேட் பண்ணிருக்கீங்க. தேமுதிகவை உள்ள கொண்டு வந்ததால இப்ப எம்டிஎம்கே, விசிகே, கம்யூனிஸ்டுகள் எல்லாத்தையும் அதிருப்தி ஆக்குறீங்க. சோ தேமுதிகவை உள்ள கொண்டு வருவதற்கு அதிகமான ஒரு விலையை கொடுக்குதா திமுக? அதிகமா இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, டேக்கன் ஃபார் கிராண்டட் இந்த 2 லெஃப்ட் மதிமுக விசிகா எங்க போயிடுவாங்க, உனக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. பிகாஸ் யூ ஆர் பிரிசனர் ஆஃப் யுவர் ஓன் பொசிஷன், யூ ஆர் ஆல் பிரிசனர்ஸ் ஆஃப் யுவர் ஓன் பொசிஷன்ஸ். அது ஒரு சிச்சுவேஷன் இருக்கு பாலிடிக்ஸ்ல. நீ எடுத்த நிலைப்பாட்டின் காரணமாகவே நீ சிறைப்படுத்தப்பட்டிருப்பாய். 5 வருஷமா பாசிச பாஜகன்னு சொல்லி இங்க உன் கட்சியே நீ வளர்க்கல. திமுகவை எதிர்கட்சியா இருக்கும்போது சப்போர்ட் பண்ணது வேற, ஆளுங்கட்சியா இருக்கும்போது சப்போர்ட் பண்றதுன்றது there is a paradigm shift. சோ அதை நீ பண்ணிட்ட. இப்ப 11th ஹவர்ல நீ எங்க போவ? நீ எங்கேயும் போக மாட்டேன், நான் கொடுக்குற 3 சீட்டோ 2 சீட்டோ அதை வாங்கிட்டு இங்கதான் இருக்கணும் அப்படின்றது தெளிவா திமுகவுக்கு தெரியாததால அவங்க டிஎம்டிகே உள்ள கூட்டுறாங்க. 0.43% அவங்களோட ஓட் பர்சன்டேஜ். அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டை எந்த கன்சிடரேஷன் நீங்க கொடுக்குறீங்க? எந்த கன்சிடரேஷன் அவங்களுக்கு கொடுங்க? அவங்கள விட விசிகேக்கு நீங்க ஓட் பேங்க் அதிகம். ராஜ்யசபா சீட் கொடுத்தா விசிகேக்கு தான் கொடுத்துருக்கணும். ரெண்டாவது, இட்ஸ் டெஸ்டட் அலையன்ஸ். இன்னைக்கு 12 வருஷத்துல மோடி கவர்மெண்ட்ல பிஜேபிக்கு வேலை போகாத ஒரே தலித் லீடர் திருமா. இட்ஸ் அ வெரி வெரி சாலிட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஆன்டி பிஜேபியில இந்தியாவில எந்த தலித் பார்ட்டியுமே அப்படி இருந்தது கிடையாது. இன்னைக்கு திமுகவோட தோளோட தோல் நிற்கிறான். திமுக தோத்தாலும் ஜெயிச்சாலும் நாளைக்கு திமுக தோத்து எதிர்கட்சி ஆனாலும் அவன் பிஜேபிக்கு ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு போக மாட்டான். ஆனா இப்ப கூட்டு வந்திருக்க தேமுதிக அவங்க லட்சணம் என்ன தெரியல எல்லாருக்கும். அப்ப ஏன் இதை செய்றீங்க? ஆனா ஏன் இப்ப தேமுதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? என்ன கிடைக்கும்னு நினைக்கிறாங்க தேமுதிக கிட்ட இருந்து? அவங்க ஏதோ ஒரு கால்குலேஷன் போடுறாங்க. 0.43% இருக்குது தெலுங்கு அந்த ஸ்பீக்கிங் பீப்புள் ஓட்ஸ் வரும்ன்றாங்க. சம் கால்குலேஷன் தே ஆர் ஹேவிங் இட். ஒரு ஓட்டு கூட வந்தாலும் கூட வேணும்னு நினைக்கிறாங்க. அதை விட முக்கியமா அந்த துணிச்சல் அவங்களுக்கு எங்க இருந்து வருதுன்னா, அவங்க வரதால இவங்க யாரும் மர்மரிங்ஸ் இருந்தாலும் வெளியில போக மாட்டாங்க. இவங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. சோ டிஎம்கே இஸ் டீலிங் திஸ் 4 parties in left hand. சோ நீங்க இதை பார்க்கணும். டேக்கன் ஃபார் கிராண்டட். சோ நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரச்சனை வராது, எப்படியும் அலையன்ஸ் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணாலும் வெளியில போக மாட்டாங்க. ரைட். இப்போ மதிமுக பத்தி வேணா ஸ்மால் டவுட்ஸ் இருக்குது. விசிகா 2 லெஃப்ட் என்ன நடந்தாலும் அவங்க தே வில் ஸ்டிக் ஆன் வித் டிஎம்கே. மதிமுக மேல ஏன் டவுட் இருக்குன்றீங்க? ஓவரா டவுன் சைஸ் பண்றாங்க. ரொம்ப டவுன் சைஸ் பண்றதால. பட் வைக்கவும் போக மாட்டாரு இந்த தடவை. அவரையும் சேர்த்துக்கோங்க லிஸ்ட்ல. 4 பேர் எங்கேயும் போக மாட்டாங்க. எஸ்பெஷலி 2 லெஃப்டும் விசிகாவும் அவங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. இதுதான் இது இருக்கக்கூடிய சிக்கல். நீங்க உங்க கட்சிகளை வளர்க்கறதுக்கு எதுவும் பண்ணல. இந்த கவர்மெண்ட்டை எதிர்க்க வேண்டிய நேரத்துல எதிர்க்கல. இந்த 5 வருஷத்துல உங்க கட்சியை வளர்த்துருந்தீங்கன்னா, உங்க பவரை காட்டியிருந்தீங்கன்னா, இன்னைக்கு திமுக இந்த டிஎம்கே would not have dared to do this. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த ஆல்ரெடி ஓவர் கிரௌடட் as you said அதுல புதுசா கொண்டு வரதால தான் இன்னைக்கு இவ்வளவு நம்பர்ஸ் கிரன்ச் வருது. அப்ப தெரிஞ்சே செய்யறாங்க. தெரிஞ்சு ஏன் செய்யறாங்க? உனக்கு ஆப்ஷன் இல்லை. இதுல சரி தப்புன்றது எதுவுமே கிடையாது. ஆஃப்டர் ஆல் எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். அதுக்கு அந்த ஆங்கிளுக்குள்ள நான் போல. அதாவது இன்னைக்கு நிதிஷ்குமாரை காலி பண்ணிட்டு பிஜேபி சிஎம் வருதுன்னா ஆவுன்னு குதிக்கிறாங்க. இங்க டிவியில டிபேட் நடத்துறானுங்க. திமுக சார்பு சேனல்ஸ்லாம் அப்படியே வானமே கீழே வந்த மாதிரி குதிக்கிறானுங்க. இதை தானே நீ இங்க பண்ணின்னு இருக்க? சின்ன மீன் பெரிய மீன் விழுங்கும். வாட் மோடி இஸ் டூயிங் இட் தேர், ஸ்டாலின் இஸ் டூயிங் இட் ஹியர். பிஜேபி அங்க ஸ்வாலோ பண்ணுதுன்னா இங்க டிஎம்கே ஸ்வாலோ பண்ணுது. திஸ் இஸ் பாலிடிக்ஸ். அப்ப அங்க மட்டும் போய் எதுக்கு நீ குதிக்கிற? நீ கட்சியை வளர்க்க வேண்டிய அளவுக்கு இவங்க லெஃப்டும் விசிகாவும் வளர்க்கல. இன்னைக்கு சரண்டர். இதுல கமலுக்குலாம் சீட் கொடுப்பாங்களா? கொடுத்தாலும் அவர் என்ன பண்ண போறாரு? அவர் பாருங்க, அவர் எம்பி ஆயிட்டாரு ஜென்ம சாபல்யம். அவர் இப்ப என்ன சொல்றாரு? அவரையும் உதயசூரியன்ல நிற்க சொல்றாங்க. யார வேணா உதயசூரியன்ல நிற்கலாம். ஏன்னா டெக்னிக்கலி இவர் டிஎம்கே எம்எல்ஏ.
அவங்க வந்து மக்கள் நீதி அவங்க டார்ச் இத்தனைக்கும் எலெக்ஷன் கமிஷன் இஸ் கிராண்டட் சிம்பிள் டார்ச் லைட்டுக்கு ஒதுக்கியிருக்கான். டார்ச் லைட்ல அவ்வளோ சீக்கிரம் திமுக கொடுக்காது. தேர் எய்ம் இஸ் அரௌண்ட் 170+ நிற்கணும்னு பார்க்குறாங்க. அதில் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்குலாம் 10-12 பேருக்கு வந்து டிஎம்கே சிம்பிளை நிறுத்தினாங்கன்னா டிஎம்கே ஒரு 155 to 160 நின்னா கூட டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் 170 வந்துடும் அவங்களுக்கு. ஸோ டெக்னிக்கலி இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட அந்த ரீச்சை அதிகரிச்சுட்டே போறாங்க. ஸ்ட்ரைக் ரேட் கட்சிகளோட ரீச்சை கம்மி பண்ணிக்கிட்டே போறாங்க. கூட்டணி கட்சிகளை கிரவுண்ட்ல கூட்டணி கட்சிகளை அழிக்கிறாங்க, சின்ன கட்சிகளை அழிக்கிறாங்க. நிக்கிறவன் எவன் வேணா நெல்லு. இப்ப பாருங்க, ஆல் த முஸ்லீம் பார்ட்டிஸ் ஆர் வித் டிஎம்கே. அவர் 3 சீட்டோ 4 சீட்டோ 5 சீட்டோ 6 சீட்டோ கூட எல்லாம் உதயசூரியன் சிம்பல் நிக்குது. மார்க்கெட்டிங் டிஎம்கே பிராண்ட் வச்சுதான் பண்றாங்க. டிஎம்கே பிராண்டை வச்சுதான் மார்க்கெட்டிங். ஸ்ட்ரைக் ரேட் 170 இருந்ததுன்னா 118 மேஜிக் நம்பருக்கு 50 சீட்டு தோத்தாலும் பரவாயில்ல, 52 சீட்டு தோத்தாலும் 118 வரணும்ன்றாங்க. தே ஹேவ் சம் எக்ஸலன்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், நான் அதை மறுக்கல. பட் இது வந்து அட் த காஸ்ட் ஆஃப் வாட்? எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஸ்பேஸையும் அவங்க ஸ்வாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டிட்டோ வாட் பிஜேபி இஸ் டூயிங் இன் நார்த் இந்தியா, டிஎம்கே இஸ் டூயிங் இட் இன் தமிழ்நாடு. சார், இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுக கூட்டணியில என்ன சிக்கல் வந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுறாங்க. இன்ஃபேக்ட் காங்கிரஸ் அலைன்ஸ் ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க. அதிமுக இன்னும் அந்த டேஞ்சர் ஜோன்கள் அந்த மாதிரி இல்ல, கொஞ்சம் தவிர்க்கிற மாதிரி தான் தெரியுது அந்த சீட் நெகோசியேஷன் பேச்சுவார்த்தைகள் எல்லாம். காரணம் என்ன? சீக்கிரமா அதுக்குள்ள இறங்கணும்னா சிக்கல்கள் வரும், சோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு பாக்குறாங்களா எப்படி? இல்ல அவன் விஜய் வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான்றான். இன்னமும் பேச்சுவார்த்தையே நடக்கல. இவங்க மேஜர் பார்ட்னரை செட்டில் பண்ணிட்டாங்க காங்கிரஸ். ஸோ பெரிய இஷ்யூவை செட்டில் பண்ணிட்டாங்க. அதர் பார்ட்டிஸையும் அவங்க டிஎம்கே ஹேண்டில் பண்ணிடுவாங்க. தே வில் ஹேவ் சம் ஃபார்முலா. இந்த 4 பேருக்கும் ஹாட் பர்னிங்ஸ் இருந்தா கூட 2 லெஃப்ட் விசிக்க எம்டிஎம்கே போக மாட்டாங்க, வெளியில போக மாட்டாங்க. அதுல எந்த மாற்று கருத்து எனக்கு இடவில்லை. தே வில் ஸ்டிக் ஆன் வித் டிஎம்கே. they manage it. பட் அங்க பிரச்சனை வேற. அங்க விஜய் வருவார்னு காத்து கிடக்குறாங்க. சீட் அலோகேஷன்ல விஜய் உள்ள வந்தா எவ்ரிதிங் will go for a toss. அது அன்பேரபிளா தான் இருக்கும் எடப்பாடிக்கு. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் விஜய் வராதுதான் நல்லது. ஏன்னா நம்பர்ஸ் எங்க இருக்கு? விஜய்க்கு 60 சீட்டாவது நீங்க கொடுக்கணும்னா, இவங்களுக்கு ஒரு 50 சீட் 110 சீட்டு போச்சுன்னா இவங்களுக்கு என்ன இருக்க போகுது? தனியா வந்து 124 சீட்ஸ் தான், 118 தான் மேஜிக் நம்பர்னா அதுல நீங்க அன்புமணி கொடுக்கணும். ஸோ 118 கூட ஏடிஎம்கே கண்டெஸ்ட் பண்ணலன்னா அதோட மெசேஜ் என்னன்னா, ஏடிஎம்கே இஸ் கியரிங் அப் ஃபார் அங்க அசெம்பிளி அண்ட் கோலிஷன் கவர்மெண்ட். தோக்குறத விட அது பெட்டர்ல, அது பெட்டரு. பட் அது எப்படி டிஎம்கே அதை அட்டாக் பண்ணுவாங்கன்னா, கூட்டணி ஆட்சிக்கு எடப்பாடி தயாராகி விட்டார், தமிழ்நாட்டை விட்டு விட்டார், அதிமுக வீக் ஆயிடுச்சுன்னுவாங்க. கபலீகரம் பண்ணி ஏற்கனவே தினமும் அதை சொல்லி தானே பழுப்பு ஓடுது திமுகவுக்கு. பிஜேபி கபலீகரம் பண்ணிச்சு, பிஜேபி கபலீகரம் பண்ணிச்சு. 4 வருஷம் நீங்க மாநிலத்தில் ஆடும்போது உங்களை கபலீகரம் பண்ணலையா? இல்ல 117 சீட் 2017 நீங்க கண்டெஸ்ட் பண்ணும்போது காங்கிரஸ் உங்களை கபலீகரம் பண்ணலையா? என்ன ஒண்ணு பேசுறதுக்கு அண்ணா திமுக மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்க இல்ல. திமுகவுக்கு பேசுறதுக்கு பெய்டு மவுத்ஸ் இருக்காங்க, ஜேர்னலிஸ்ட், ப்ரொஃபஷனல்ஸ். அது யாருமே ஏடிஎம்கே இல்லை. நெரேட்டிவை டிஎம்கே செட் பண்ற மாதிரி ஏடிஎம்கே வேலை செட் பண்ண முடியல. அதெல்லாம் சேர்ந்து they have been forced to down and under. ஸோ இப்போ அதிமுகவை பொறுத்தளவுல இந்த கூட்டணியில் என்ன சிக்கல் வரும்னு பாக்குறீங்க? பாஜக நிறைய சீட்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கா? அது ஒரு சிக்கல். விஜய் உள்ள வந்து எவ்ரிதிங் will go for a toss, கேப்ரியல். அது ஆனா எனக்கு என்னமோ அது ரொம்ப வாய்ப்பு குறைவு தான். அது ரொம்ப ஒரு இமேஜினரியான ஒரு சிச்சுவேஷனா இருக்கும்னு யோசிக்கிறேன். இப்போதைக்கு உள்ள பாஜக இருக்காங்க, காங்கிரஸ் மாதிரி பிரச்சனை கொடுப்பாங்களான்ற கேள்வி இருக்கு. ஏன்னா பாஜக அதிகாரத்திலும் இருக்காங்க. காங்கிரஸாலேயே திமுகவுக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுக்க முடியுதுன்னா பாஜக பவர்ல இருக்காங்க. ஆமா, ஆனா 21ல அந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்கல. ஆமா, அது உண்மைதான். பட் எனவே அவங்களுக்கும் சீட் ஷேரிங்ல ப்ராப்ளம்ஸ் இருக்குது. விஜய் வரலன்னா தட் வில் பி a tolerable situation. விஜய் வந்தா மேபி ரொம்ப ஒரு எப்படி நெருக்கடி எடப்பாடிக்கும் மொத்தம் சீட் ஷேரிங்ல சிக்கல் வரும். சொன்ன மாதிரி இன்ன வரைக்கும் அவங்க அதை அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு கூட வரலையே. ஒரு பார்ட்டி கூட என்னமோ சீட் ஷேரிங் வர அதை அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை அட்ரஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அவுட் சைடு வெளிப்படையா அது எதுவுமே வரல. 3-4 days நோட்டிபிகேஷன் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதுல வந்து 2 ஆப்ஷன் தான். ஒன்னும் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, இல்லைன்னா பெரிய பிரச்சனை இருக்கு, அதனால தள்ளி போட்டு போயிட்டு இருக்கு. 2 தான் பெரிய பிரச்சனைன்றத வந்து விஜய் as of now I was told that விஜய் வருகைக்காக அவங்க காத்திருக்காங்க. அதுதான் தோணுது. 15ஆம் தேதி அவருக்கு சம்மனு. 15ஆம் தேதி அவர் வழிக்கு வரலன்னா விசாரணைய அதிமுக தான் ரொம்ப கவனமா பார்ப்பாங்க போலியே. ஆமா, 16ஆம் தேதி விஜய் திமுகவோட கிளைமாக்ஸ் நெருங்குதுன்னு அர்த்தம். சார், கடைசியா ஒரு கேள்வி சார். இப்ப அதிமுகவை பொறுத்தளவுல இங்க டிஎம்டிகேவை விட்டுருக்க கூடாது. ஏன்னா ஐடியலா டிஎம்டிகே இங்க வந்திருக்க வேண்டிய பார்ட்டி.
இது வரைக்கும் திமுகவோட கூட்டணி வச்சதே கிடையாது. இப்பவும் பார்த்தோம்னா ஸ்பேஸ் இங்கதான் அதிகமா இருக்கு. அது கூட்டம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு அலைன்ஸ். அவங்கள விட இவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஆக்சுவல் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது விட்டுருக்க கூடாது டிஎம்டிகேவை. லூஸ் அவுட்டாங்க. இல்ல பிஜேபி வந்து டிஎம்டிகே போகணும், அமித்ஷாவா பெருசா கவலைப்படல, போறதுனா போட்டுன்றாங்க. ஏடிஎம்கே வாண்ட்ஸ் டு ரீடைன், பட் திமுக கிட்ட அவங்களுக்கு கிடைச்சது ஏடிஎம்கேல கிடைக்கல. அது என்னன்னு கேட்டுறாதீங்க. கொள்கை சார்ந்த சில விஷயங்கள் வந்து திமுகல கிடைச்சது அவங்களுக்கு ஏடிஎம்கேல கிடைக்கல, அதனால அங்க போல. பட் ஐ டூ அக்ரி ஆன் ஒன் திங், பெர்செப்ஷன் வைஸ் வந்து டிஎம்டிகேவை திமுக கிட்ட விட்டது ஏடிஎம்கேக்கு ஒரு லாஸ். தட்ஸ் கரெக்ட், டெஃபினட்டா அது உண்மை, அதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா ஒரு மூடு கிரியேட் ஆச்சு ஒரு பாயிண்ட்ல. பிஎம்கே வந்தது, டிடிவி வந்தாரு, டிஎம்டிகே வந்திருந்ததுன்னா வந்து பெர்செப்ஷன் வைஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஹைப் கிடைச்சிருக்கும். ஐ அக்ரி. தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிற எடப்பாடி பழனிசாமி அவரை இழந்திருக்க கூடாது. தொடர்ந்து வெற்றிகளை சந்திக்கிற ஸ்டாலின் சேர்த்துக்கும் போது தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிற எடப்பாடி ஏன் சேர்த்திருக்க கூடாது என்ற கேள்வி வருது. யூஆர் ரைட் கேப்ரியல். அதாவது தேமுதிகவை அதிமுக இழந்திருக்க கூடாது, இழந்துட்டாங்க, அவ்வளவுதான். தேர் இஸ் த மேட்டர். ரொம்ப நன்றி சார். அவங்க பிஸியான டைம்ல ஒரு அருமையான பற்றி ரொம்ப நன்றி.